பெயராக வைத்தான் இளங்கோ. மறந்துடாதீங்க, ஷேக்ஸ்பியர் காலம் இப்பதான் 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி சிந்தித்தவன் தமிழன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை சொல்லலைங்க. இந்த நாடக கொட்டாயம் இருக்கும்ல, இப்போ திரை இறங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திரை இறங்கும் அப்படியே இல்லையா? முன்னெல்லாம் சினிமா தியேட்டர்லேயே இப்படி திரை விலகம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறதே பெரிய அனுபவமாக இருக்குங்க. இப்போல்லாம் சினிமா பார்க்குறதே அவ்வளோ சுவராசியமாக இல்லைங்களே. கிராமத்திலேருந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து ஓடிக்கிட்டு வந்திருப்போம். எப்போ தெரியுமா சினிமா போட போகிறாங்கன்னா, நீ எல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னா படத்தில் பாட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். தங்கமயம் அப்படின்னு ஏய் வாங்கடா படத்தை போட போகிறாங்களான்னு கடவுளான்னு முடியாது உள்ளே உட்காந்து அப்படி உட்காருன்னு வைங்க. இப்போ அப்படியா இருக்குது? நினச்ச நேரமெல்லாம் ரீல்ஸு ஷார்ட்ஸு 24 hours படம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க. இப்போ நீட் ரிசல்ட்டை விட பெரிய ரிசல்ட்டாக இருக்குங்க அந்த டிக்கெட் வாங்குகிற அனுபவம். பல பேர் பார்த்தீங்கன்னா அட்டிச்சு புட்டிச்சு நம்ம கையை நீட்டுறப்ப தான் படக்குன்னு ஹவுஸ்ஃபுல்னு போடுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியெல்லாம் திரை விலகுங்க. நாடகத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான், எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது? ஷேக்ஸ்பியர் கூட அதிகபட்சம் என்ன யோசிச்சானா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு இந்த பாடியை தூக்கி வச்சு வெளியே தூக்கிட்டு, ஏன்னா எந்த திரையும் கிடையாது, யோசிக்க முடியல ஷேக்ஸ்பியரால். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் 3 திரையை அறிமுகப்படுத்துகிறாங்க இளங்கோ. ஒன்று என்ன தெரியுமா? ஒரு முக எழினி. அது என்னன்னா, அந்த கடைசியிலிருந்து சர சரன்னு இந்த கடைசி வரைக்கும் போகும். அது ஒரு முக எழினி. ஒரு முகம் இருக்கு அந்த திரைக்கு. 2வது வகை இருமுக எழினி. நடுவ புழக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் துணி போகும், இந்த பக்கம் ஒரு பக்கம் போகும். இருமுக எழினி. இதை விட பெரிய அற்புதம் இல்லைங்க. 3வது ஒரு திரை இருக்குங்க, அதுக்கு பேர் கறந்து வரல் எழினி. அது என்ன தெரியுமா? மேலேருந்து வரும்ல, மறைந்திருந்து. கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். ஒருமுக எழினி இருமுக எழினி என்று கறந்து வரல் எழினி என்று கண்ணுக்கு தெரியாமல் இறங்கி வருகிற எழினியை கூட 2000 வருடத்துக்கு முன்னாலேயே நாடக செட்டு போட்டு பார்த்தவன் தமிழன். இந்த கறந்து வரல் எழில்னா என்ன ஒரு சௌரியம்னா, யாராவது செத்து போனா டக்குன்னு திரையை இறக்கி விட்டு எந்திரிச்சு ஓடிட்டான்னா கதை முடிஞ்சிச்சு. ஷேக்ஸ்பியர் கூட ஆள் வச்சு தான் தூக்கணும், திரையை லேசாக இறக்கி விட்டு மறுபடியும் தூக்கலாம், சீன் மாறிடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் ஒரு குடிமக்கள் காப்பியம்ங்க. எனவே சிலப்பதிகாரத்தை படிங்க, திருக்குறளை படிங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ லட்சுமண பெருமாள் மகாபாரதத்தை சொன்னார். நாங்கள் சொல்ல என்ன தெரியுமா? அதில் ஒரு சிவபெருமானுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு பழத்தால். அந்த பழத்தை அந்த நேரம் இல்லை, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் போவார். கணபதி கடவுள் அங்கனையே இருந்து பழத்தை வாங்கிடுவார். உலகத்தில் தாய்னா என்ன தந்தைனா என்னன்னு முருகன் கோச்சிக்கிட்டு போயிடுவார். பழனி மலையில் போய் நிற்பார். நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதல்ல அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவர் முருகப்பெருமான் தான். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்காக சமாதான தூதுவர அவ்வை உன்ன சொல்கிறான், முருகா வா முருகா, நீ அப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், வாயா. அங்கே உன் தாய் பார்வதி தேவி ரொம்ப சங்கடப்படுறாங்கய்யா, சிவபெருமானம் வருத்தப்படுறாங்கய்யா, வாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, இது என்ன போட்டி வச்சா கரெக்டாக இருக்கணும்ல ரூல்ஸு. சுற்றி வான்னு சொல்லிவிட்டு அங்கேயே சுற்றி விட்டு ஆளுக்கு பழத்தை கொடுத்தா அது எப்படி சரி? வா முருகா, பழம் நீ எப்பா, நீயே ஒரு பழம் முருகா, உனக்கு எதுக்கு முருகா இன்னொரு தனியாக ஒரு பழம், ஞான பழம் யா நீ பாயா. கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா. ஒரு வரி வரும்ல, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, அடுத்த வரி என்ன? ஆறுவது சினம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கவியரசர் எழுதுறாரு, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. என்ன முருகா, ஆத்திச்சூடி படிச்சிருக்கில்ல? ஆறுவது சினம் கோத்த குறை முருகா, டென்ஷன் ஆகாத முருகா, வா முருகா, ஃபேமிலின்னா 1000 பிரச்சனை இருக்கு முருகா, அதுக்காக கோச்சிட்டு போறதா, வாயா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. அடுத்து சொல்றாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. முருகா, நீ செய்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை முருகா. நான் சாதாரண மானுட பெண், ஆனால் என்னுடைய தமிழுக்கு உரிமை இருக்கு முருகா. நான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு நீ எழுதி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி சொல்லிட்டு சொல்றா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு.
மாதவி கொடி ஏன் வாடி கிடக்கிறது என்று கேட்ட உடனே கோவலன் திரும்பி பார்த்தான், அந்த கடிதத்தை கொடுத்தான். அதிலே மாதவியினுடைய மலர் வாசம் மட்டுமல்ல, மாதவியின் உயிர் வாசத்தையும் அந்த கடிதம் தாங்கி இருந்தது. உடனே கோவலன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான். முதல் வார்த்தையே சொன்னது, உன்னுடைய அன்பு மனைவி கண்ணகியை அழைத்து கொண்டு ஊர் விட்டு ஊர் போகிற அளவுக்கு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று மன்னிப்பு கேட்கிற பாணியிலே மாதவி அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். ரொம்ப கண்ணியமான ஒரு கடிதம் அது. இதை படிச்சுட்டு கோவலன் சொல்கிறான், முன்னெல்லாம் மாதவியெல்லாம் திட்டிருக்கிறான். அவன் சொல்கிறான், மாதவியும் நல்லவதான் சொல்லிட்டு சொல்கிறா, இந்த கடிதத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொல்கிறான்? தன்னுடைய தந்தை மாசாத்துவான்ட்ட கொடுக்க சொல்கிறான். அப்போ எவ்வளவு கண்ணியமாக மாதவி அந்த காதல் கடிதத்தை எழுதியிருந்தால் அந்த காதலன் அந்த கடிதத்தை தன்னுடைய தந்தையிடம் கொடுக்க சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைப்பது போல மாதவி கெட்டவள் அல்ல, அவள் எவ்வளவு நல்லவள் என்பதை என்னுடைய பெற்றோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை மாசாத்துவான்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இவ்வளவு நுட்பம் இருக்குங்க சிலப்பதிகாரத்தில். இன்னொரு செய்திங்க, நீங்கள் ஒத்தல்லோன்னு ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் படிச்சிருப்பீங்க. நான் உள்ளே போகலை, ரொம்ப நேரம் இல்லை. இந்த ஒத்தல்லோ நாடகத்தில் ஒரு கைக்குட்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்லோ எடுத்து படிங்க. ஏப்ரல் 23 தான் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த தினமும் இறந்த தினமும். அன்றைக்குத்தான் நாம் உலக புத்தக தினமாக அதை கொண்டாடுகிறோம். ஷேக்ஸ்பியர் ஒரு உலக நாடக மேதை. ஆனால் அவனை விட பெரிய நாடக மேதைங்க இளங்கோ. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒத்தல்லோ தன்னுடைய கைக்குட்டையை மையமாக வைத்த நாடகத்திற்கு பெயர் கைக்குட்டை என்று வைக்கவில்லை, ஒரு ஆணின் பெயர் ஒத்தல்லோவைத்தான் வைத்தான். ஆனால் இளங்கோதான் ஒரு பெண்ணின் காலில் இருக்கிற அணிகளாலான சிலப்பதிகாரத்தை தன்னுடைய காப்பியத்தின் பெயராக வைத்தான் இளங்கோ. மறந்துடாதீங்க, ஷேக்ஸ்பியர் காலம் இப்போதான், 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி சிந்தித்தவன் தமிழன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை சொல்லலைங்க. இந்த நாடக கொட்டாய் இருக்கும்ல, இப்போ திரை இறங்க, முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா திரை இறங்கும் அப்படியே இல்லையா? முன்னையெல்லாம் சினிமா தியேட்டர்லேயே இப்படி திரை விலகம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறதே பெரிய அனுபவமாக இருக்குங்க. இப்போல்லாம் சினிமா பார்க்குறதே அவ்வளோ சுவராசியமாக இல்லைங்களே. கிராமத்துலேருந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து ஓடிக்கிட்டு வந்திருப்போம். எப்போ தெரியுமா சினிமா போட போகிறாங்கன்னா, நீ எல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னா படத்தில் பாட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். தங்கமயம் அப்படின்னு, ஏய் வாங்கடா படத்தை போட போகிறாங்களான்னு கடவுளான்னு முடியாது உள்ளே உட்காந்து அப்படி உட்காருவோம்னு வைங்க. இப்போ அப்படியா இருக்குது? நினச்ச நேரமெல்லாம் ரீல்ஸு ஷார்ட்ஸு 24 ஹவர்ஸ் படம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க. இப்போ நீட் ரிசல்ட்டை விட பெரிய ரிசல்ட்டாக இருக்குங்க அந்த டிக்கெட் வாங்குகிற அனுபவம். பல பேர் பார்த்தீங்கன்னா அட்டிச்சு புட்டிச்சு நம்ம கையை நீட்டுறப்ப தான் படக்குன்னு ஹவுஸ்ஃபுல்னு போடுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியெல்லாம் திரை விலகுங்க. நாடகத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான், எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது? ஷேக்ஸ்பியர் கூட அதிகபட்சம் என்ன யோசிச்சானா, ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு இந்த பாடியை தூக்கி வச்சு வெளியே தூக்கிட்டு, ஏன்னா எந்த திரையும் கிடையாது, யோசிக்க முடியல ஷேக்ஸ்பியரால். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் 3 திரையை அறிமுகப்படுத்துகிறாங்க இளங்கோ. ஒன்று என்ன தெரியுமா? ஒரு முக எழினி. அது என்னன்னா, அந்த கடைசியிலிருந்து சரன்னு இந்த கடைசி வரைக்கும் போகும். அது ஒரு முக எழினி, ஒரு முகம் இருக்கு அந்த திரைக்கு. 2வது வகை இருமுக எழினி. நடுவ புழக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் துணி போகும், இந்த பக்கம் ஒரு பக்கம் போகும், இருமுக எழினி. இதை விட பெரிய அற்புதம் இல்லைங்க. 3வது ஒரு திரை இருக்குங்க, அதுக்கு பேர் கறந்து வரல் எழினி. அது என்ன தெரியுமா? மேலேருந்து வரும்ல, மறைந்திருந்து, கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். ஒருமுக எழினி இருமுக எழினி என்று, கறந்து வரல் எழினி என்று கண்ணுக்கு தெரியாமல் இறங்கி வருகிற எழினியை கூட 2000 வருடத்துக்கு முன்னாலேயே நாடக செட்டு போட்டு பார்த்தவன் தமிழன். இந்த கறந்து வரல் எழில்னா என்ன ஒரு சௌரியம்னா, யாராவது செத்து போனா டக்குன்னு திரையை இறக்கி விட்டு எந்திரிச்சு ஓடிட்டான்னா கதை முடிஞ்சிச்சு. ஷேக்ஸ்பியர் கூட ஆள் வச்சு தான் தூக்கணும், திரையை லேசாக இறக்கி விட்டு மறுபடியும் தூக்கலாம், சீன் மாறிடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் ஒரு குடிமக்கள் காப்பியம்ங்க. எனவே சிலப்பதிகாரத்தை படிங்க, திருக்குறளை படிங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ லட்சுமண பெருமாள் மகாபாரதத்தை சொன்னார். நாங்கள் சொல்ல என்ன தெரியுமா? அதில் ஒரு சிவபெருமானுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு பழத்தால். அந்த பழத்தை அதனால் இந்த நேரம் இல்லை, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் போவார்.
கணபதி கடவுள் வந்து அங்கனையே இருந்து பழத்தை வாங்கிடுவார். உலகத்தில் தாய்னா என்ன தந்தைனா என்னன்னு முருகன் கோச்சிக்கிட்டு போயிடுவார். பழனி மலையில் போய் நிற்பார். நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதல்ல அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவர் முருகப்பெருமான் தான். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்காக சமாதான தூதுவரா ஒவ்வை உன்ன சொல்கிறான், முருகா வா முருகா, நீ அப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், வாயா, அங்கே உன் தாய் பார்வதி தேவி ரொம்ப சங்கடப்படுறாங்கய்யா, சிவபெருமானம் வருத்தப்படுறாங்கய்யா, வாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, இது என்ன போட்டி வச்சா கரெக்டாக இருக்கணும்ல ரூல்ஸு, சுற்றி வான்னு சொல்லிவிட்டு அங்கேயே சுற்றி விட்டு ஆளுக்கு பழத்தை கொடுத்தா அது எப்படி சரி, வா முருகா, பழம் நீ எப்பா, நீயே ஒரு பழம் முருகா, உனக்கு எதுக்கு முருகா இன்னொரு தனியாக ஒரு பழம், ஞான பழம் யா நீ வாயா. கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா, ஒரு வரி வரும்ல, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, அடுத்த வரி என்ன, ஆறுவது சினம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கவியரசர் எழுதுறாரு, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. என்ன முருகா, ஆத்திச்சூடி படிச்சிருக்கில்ல, ஆறுவது சினம் கோத்த குறை முருகா, டென்ஷன் ஆகாத முருகா, வா முருகா, ஃபேமிலின்னா 1000 பிரச்சனை இருக்கு முருகா, அதுக்காக கோச்சிட்டு போகிறதா, வாயா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. அடுத்து சொல்றாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. முருகா, நீ செய்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை முருகா, நான் சாதாரண மானுட பெண், ஆனால் என்னுடைய தமிழுக்கு உரிமை இருக்கு முருகா. நான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு நீ எழுதி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி சொல்லிட்டு சொல்றா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஏன் தெரியுமா, தமிழ் அம்மா பேர் தமிழரசி. உலகத்தில் இந்த பழக்கம் வேற எந்த மொழிக்கும் கிடையாதுங்க. எல்லோரும் மொழியில் பெயர் வைப்பார்கள், மொழியையே பெயராக வைப்பது தமிழ் மட்டும்தான். என் பிள்ளையின் பெயர் கூட தமிழ் அமுதன் தான், தமிழரசன், தமிழரசி, தமிழ் செல்வன். மற்றவங்களுக்கெல்லாம் மொழி நாக்கில் பிறப்பது, நமக்கு மொழி என்பது உயிரில் பிறப்பதுங்க. இந்த இடத்துல கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, கடவுளா மொழியா என்று வருகிற பொழுது தமிழர்கள் கடவுளை விட ஒருபடி மேலே வைத்து தமிழை பார்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி என்று ஔவையின் வழியாக கண்ணதாசன் பேச வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம வழக்குரை காதைக்கு வருவோம், முடிப்போம், அந்த கேஸை முடிப்போம். எவ்வளோ நிறைய எழுத்திட்டு கிடப்பேன் அப்படின்னு. நாங்கள் நீதிமன்றங்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் வேடிக்கையாக ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஒருத்தர் ஒரு அம்மாவை சாட்சிக்கு கூட வந்தாங்களாம், ஒரு வயசான பாட்டியை. இந்த வக்கீல் கேட்பார்ல, அம்மா உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுமா, விசாரிக்கணும்னு. குற்றவாளிக்கு உண்டுல. நீங்கள் கண்ணகி பாண்டிய நெடுஞ்செலி அவைக்கு போனப்போ பொழுது கூட அங்கே நிற்கலைங்க, கோபமாக பாண்டியன்ட்டே போயிட்டாங்க. குற்றவாளிகளை விசாரிக்கிற இடத்தில் கண்ணகி நிற்கல, கிட்டத்தட்ட இவளே நீதிபதியாக மாறிட்டா. அந்த வழக்கிலே தான் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவருடைய மனைவி நீதிபதியானார், நீதி சொன்னவரே குற்றவாளியாகி போய் இறந்து போனார். இந்த கேஸில் என்னன்னா, இந்த பாட்டிக்கிட்டே அம்மா உன்னை பற்றி சொல்லு கொஞ்சம் விசாரிக்கணும்னாப்லையாம். உடனே அந்த கிளவி, அது ஒரு விஷ கிளவி போல இருக்கு, சொல்லியிருக்கு, என்னை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது, உன்னை பற்றி சொல்லவான்னு கேட்டிருக்கு. யாரை, வக்கீலை பார்த்து. வக்கீல் சொன்னாரன், என்னை பற்றி என்ன சொல்ல போகிற, இப்போ தானப்பா நீ கோட்டையும் சூட்டையும் போட்டு வக்கீல் மாதிரி நிற்கிற, நீ சின்ன வயசுலேருந்து ஒன்று தெரியுமாப்பா என்ன, பக்கத்து வீட்டில் சொம்ப தூக்கிட்டு ஓடின வயதானடா நீ எப்படின்னு இருக்கு. பொதுவாக அந்த வக்கீல்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அவங்க சிக்கன அவங்களோட முடிக்கப்பட்டாங்க. உடனே அவர் கேட்டார், என்னை பற்றி சொல்கிறீல்ல, எதிர்கட்சி வக்கீலை பற்றி எதுவும் தெரியுமா உனக்கு. உடனே அந்த கிளவி சொன்னிச்சான், நீ ஏதாவது பரவாயில்ல சொம்பத்தான் தூக்கிட்டு ஓடனேன், அவன் +2 படிக்கிறப்ப பக்கத்து வீட்டு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டுல ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கு. இதை விசாரிச்சுக்கிட்டு அந்த நீதிபதி யோசிச்சார், இந்த கிளவி எவனாவது ஒரு கூறுகட்ட வக்கீல் அடுத்து திரும்பி நீதிபதி பற்றி தெரியுமான்னா நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்னே தெரியாது. டக்குன்னு சொன்னாப்புல, அப்பா கோர்ட் அர்ஜன், நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, 2 பேரையும் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. வக்கீல் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார், அப்பா உங்கள் சண்டையை உங்களோட வச்சுக்குங்க, எவனாவது ஒருத்தர் நீதிபதியை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன், அவள் என்ன சொல்லுவானே தெரியலை, எனக்கே என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவன் என்ன தெரிஞ்சு வச்சிருப்பானே தெரியலை. இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் இருக்குங்க. பராசக்தி படத்திலே கூட அந்த கோர்ட்டு சீன் வந்து சினிமாவில் கோர்ட்டு சீன் மாதிரி நிறைய பேர் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள், சினிமாவில் வர்ற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. அப்படியெல்லாம் கத்தியெல்லாம் பேச முடியாதுங்க. இவர் ஆனர் அப்படின்லாம் அங்கே கத்தின முதல்ல வக்கீலை தூக்கி உள்ளே வச்சுருவார். அதுபோல் பெரிய சுத்தியில் வச்சு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு அடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நிறைய வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க இன்றைக்கும் கூட.
நிறைய வழக்குகள் தமிழ்நாடு அரசு கூட பல உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை அன்றாடம் தட்டுகிறது. ஒரு கேஸை எவ்வளவு நாள் விசாரிக்கலாம், எவ்வளவு நாள் கிடப்பில் போடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வழக்குரை காதையினுடைய சிறப்பு என்னன்னாங்க, நீதி ஒரு மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண குடிமகள், இன்னும் சொல்ல போனால் கண்ணகிக்கு ஆதார் கார்டு கூட கிடையாதுங்க, ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க, அவ பிழைக்க வந்தவர். ஆனால் பிழைக்க வந்த இடத்திலே கூட தன்னுடைய கணவன் வெட்டுப்பட்டு இறந்தால் நீதி கேட்க முடியும், அந்த மன்னனும் அதை கேட்பான், அந்த சரியான தீர்ப்பு வழங்குவான் என்று சொன்னதால் தான் சிலப்பதிகாரம் இன்றும் நிற்கிறது, நீடிக்கிறது. எனவே சில பேர் சொல்லுவாங்க, என்ன கண்ணகி எதுக்குங்க பூம்புகாரிலே வச்சு கோலை 2 தட்டு தட்டியிருக்கலாம்ல, எங்கேயா போகிறேன் வர்றேன்னு. அது இல்லைங்க, அது சொல்ல வர்ற செய்தி அது இல்லைங்க. இங்கே கூட கேட்குறா, நான் அப்படியெல்லாம் மாதவி வீட்டுக்கு போனேனே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. இவன் போனது தப்பு, இதில் என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் சொல்கிறான், போற்றா ஒழுக்கம் புரிந்தனேடா, உலகத்தில் செய்யக்கூடாத தப்பை நீ பண்ணிட்டடா அப்படின்னா. அவ்வளோதான் சொன்னான். இதுக்கு இந்த சிலம்பை வச்சு மண்டை 2 குத்தே குத்திருக்கலாம். போற்றா ஒழுக்கம் புரிந்தனை அப்படிங்கிற கோவலனை. எனவே நண்பர்களே, சிலப்பதிகாரம் இன்றைக்கும் நிற்குது, நீடிக்குதுன்னா அதில் இருக்கிற நீதி தாங்க. வள்ளுவன் சொல்லுவான்ல, ஒரு நீதி எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த தராசு தட்டு எப்படி நிற்கிதோ அது போல இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நீதி தட்டுக்கு கீழேயே கல் வைக்கிறாங்க. எனவே இந்த தமிழ் பேசுகிற நீதி என்னன்னா, உள்ளே போய் என் புத்தக திருவிழாவில் போய் சிலப்பதிகாரத்தை வாங்க முடியலையா, ஒரு திருக்குறள் புத்தகத்தையாவது வாங்கி வீட்டில் எத்தனை வெளிச்சம் போட்டிருக்கோம். லெனின் சொல்லுவாருங்க, ஒரு வீட்டுக்கு 2 ஈ முக்கியம் பாரு, ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று எஜுகேஷன். இந்த எலக்ட்ரிசிட்டி புறத்திலே இருக்கிற இருட்டை விரட்டும், எஜுகேஷன் உள்ளே இருக்கிற இருட்டை விரட்டுங்க. ஏன் இதை சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ் ஏன் தெரியுமா இன்னும் நிற்கிது? என்னுடைய அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே இருக்காங்க. சில மொழிகள் சிலரை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இவங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்க முடியாது. அதனால தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்கிறாரு, சமஸ்கிருதம் ஒருபோதும் யாருக்கும் தாய்மொழி ஆகவே முடியாது. ஒரு தாய் படிக்கிற மொழிதான் தாய்மொழியாக முடியும். தாயையே படிக்கவில்லை என்றால் அந்த எப்படி இந்த பிள்ளைக்கு தெரியும்? ஏன் தெரியுமா தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது? இப்போ படிங்க, என்னென்ப என எழுத்தென்ப இவை 2ம் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர் அத்தனைக்கும் படிக்கலாம். ஆண் பெண் ஜாதி எந்த வித்தியாசமும் இல்லாமல் கல்வியை பொதுவில் வைத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். எல்லாரும் படிக்கணும். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மதம் வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு பெண் கல்வியில் உயர்ந்து நிற்குதுன்னா அதில் கூட பாருங்களேன், வள்ளுவன் எவ்வளோ நுட்பம்னா, எண் முக்கியமா எழுத்து முக்கியமா? இன்னைக்கு பூரா டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறோம்ங்க. டிஜிட்டலுக்கு எண் தான் முக்கியம். டிஜிட்டலை பற்றி தெரியாத காலத்திலேயே வள்ளுவன் டிஜிட்டலாக போட்டிருக்கிறான், எண் என்ப ஏன எழுத்தென்ப இவை 2ம் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு. அப்போ எத்தனை செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் தமிழர்களுடைய இயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவும் இயைந்து வாழ்கிற காலம் இது நண்பர்களே. எனவேதான் இங்கே கீழடியை பற்றியெல்லாம் அற்புதமாக நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகம் இங்கே போய் ஒரு கீழடியில் உங்கள் காலடியை வச்சுட்டு வாங்க, அற்புதங்க. ஆனால் நான் வழக்குரை காதைன்னு சொன்னேன்ல, அன்றைக்கு இதே மதுரைக்கு வந்து தன்னுடைய கோவலன் இறந்துபட்டதற்காக நீதி கேட்டால் கண்ணகி, இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டின் வயதை சொல்வதற்கும் கூட நாம் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை தாண்டி நீதி கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் நிச்சயம் வெல்வோம். ஏன் தெரியுமா? கண்ணகிக்கே தீர்ப்பு சொன்ன மதுரையினுடைய பண்பாட்டை அழிக்கிற உரிமை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. ரொமிலா தாப்பர் என்கிற பேரறிஞர் சொல்கிறார், இந்த கீழடி மட்டும் வெளியே வந்துவிட்டால் இனிமேல் இந்திய வரலாற்றை எவனும் கங்கை கரையிலே இருந்து எழுத மாட்டான், வைகை கரையிலே இருந்துதான் இந்த எழுதப்படும் என்று. அன்றைக்கு ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதாடின ஊர் இல்லையா? கடவுளே வந்தால் கூட சாரி தப்பு, நோ மீன் நோன் அப்படின்னு அன்னைக்கே பஞ்சு டைலாக் விட்டுருக்காரு நக்கீரன். மதுரையின் சிறப்பு என்னன்னா, அன்னைக்கு நெற்றிக்கண்ணை திறந்த சொக்கநாத பெருமானுக்கும் கோயில் வைப்போம், எதிர்த்து கேட்ட நக்கீரனுக்கும் கோயில் வைக்கிற எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவ நெறிதான் தமிழ் நெறி. அந்த வகையில் நண்பர்களே, செப்புவது உடையேன் என்கிற குடிமகளின் குரல் இன்னமும் மதுரையின் திசைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கண்ணை
கண்களை மூடி கேட்டால் கண்ணகி நீதி கேட்கிற அந்த பெருங்குரல் எடுத்து பேசிய அந்த மதுரையின் நகர் இன்னும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நீதிக்கு பயந்த மதுரை இது. நிச்சயமாக நீதியை நிலைநாட்டுவோம், தமிழை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட நிர்வாகத்தை நாம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி, எத்தனை திருவிழா நடந்தாலும் இந்த புத்தக திருவிழாவுக்கு ஈடாகாது. பொதுவாக திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி ஏண்டா முழிக்கிறேன்பாங்க. ஆனால் இந்த புத்தக திருவிழாவிலே நாம் தொலைந்து போவோம், நம்மை கண்டெடுப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றி முதுவருள் முந்து கிளவா செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா.
நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு முயூவ விளக்க உரை. அறிவு மிகுந்தவரிடையே முந்திச் சென்றி பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலுமா நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் அறிவினுக்கும் மேலான அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாகப் பேசாமல் அடங்கியிருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரிக் கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனா.